வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பாலக் ராகி அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 1 கப் ராகி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட 10 பல் பூண்டு இடித்தது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, பாலக்கீரை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்ச பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கோங்க. கீரையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் ட்ரையாக இருக்கும்போதே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி எதுவும் சேர்க்காமல். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி தெளித்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இதை நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை தட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் ஷீட்டில் தான் தட்டி எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் அதுலேயும் தட்டி எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா விரிச்சிக்கோங்க. ரொம்ப மெலிசாக விரிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி மீடியம் சைஸில் விரிச்சிக்கோங்க. இப்போ தவா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது தட்டி வச்ச மாவு இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துட்டு இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சிம்லே வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பாலக் ராகி அடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. நான் இது கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த சட்னி இருக்கோ அந்த சட்னி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியாஸ் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.